வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து சிம்பிளான வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாயை சேர்த்துடலாம். அடுத்து புளி, கொஞ்சோண்டு புளியை சேர்த்துடலாம். அடுத்து பூண்டு 3 பூண்டு சேர்த்துடலாம். அடுத்து வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய வெங்காயமாக, அதையும் அதோட சேர்த்துடலாம். அடுத்து தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணியிருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். அடுப்பில் வந்து ஒரு வானொலி வச்சுருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அது கூட நம்ம வந்து கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியை வந்து அதோட சேர்த்துடலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதையும் கழுவி அதோட சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கு சட்னிக்கு நல்லா கொதிக்கட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா சட்னி கொதிச்சிருச்சு, பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம வந்து அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்மெல் வாசனைக்காக தான் அந்த பெருங்காயம் போட்டு ஒரு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுட சுட வெங்காய சட்னி ரெடி. சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லா இதுக்குமே இந்த வெங்காய சட்னி வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சுட சுட வெங்காய சட்னி, தோசையுடன் வெங்காய சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.